பிள்ளைகளா வேலை செஞ்சது போதும். பெரிய என்ன பொண்ணு கங்காவுக்கு நிச்சயதார்த்தம். புறப்படுங்க போலாம். வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. கும்பிட்டுக்கம்மா. பெரிய அண்ணனும் பொண்ணும் வந்தாச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்ன பின்ன ஏதாவது பேசணும்னா பேசி முடிச்சுக்கங்க. இதுல பேசுறதுக்கு என்னங்க இருக்குது? பெரியண்ண வீட்டுல பொண்ணு எடுக்கிறதே நாங்க கொடுத்து வச்ச பாக்கியம். நீங்க பொண்ணை கொடுத்தா போதும், வேற எதுவும் வேணாமுங்க. இப்ப அப்படித்தான் சொல்லுவீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனை வரும். கொப்பம் வீட்டுல இருந்து என்ன கொண்டு வந்தேன்னு கேட்பீங்க. திடீர்னு ஸ்டவ் வெடிக்கும். இன்னொரு நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வரும். அப்புறம் மருந்துல செத்தாளா மயக்கத்துல செத்தாளான்னு தெரியலேம்பீங்க. இந்த பாருங்க, என் சொத்துப்புறம் உங்க பையனைத்தான் சேரும். என் பொண்ண கண்கலங்காம பாத்துக்கிட்டா போதும். என்னங்க இப்படி சொல்லி போட்டீங்க? உங்க பொண்ண எங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறவங்க. இப்ப அப்படித்தான் சொல்லுவீங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியாப்பா? கண்ணு, இஷ்டம் தானே? எனக்கு இஷ்டம் இல்லப்பா. எல்லாரும் மன்னிச்சிருங்க. பெரியவங்க உங்க முன்னாடி பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்னை வளர்த்து ஆளாக்கி எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற எங்க அப்பா கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னை மன்னிச்சிருங்க. அவசரப்படாதீங்க. அது அது சின்ன பொண்ணு, உலகம் தெரியாத பொண்ணு. என் மேல உள்ள பாசத்துல பேசுது. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஐயா, இவ்வளவு பாசமா இருக்கிற உங்க பொண்ண உங்ககிட்ட இருந்து பிரிச்சா அந்த பாவம் எங்களுக்கு தானுங்க. என்ன ஷாக் ஆயிட்டீங்களா? கல்யாணத்துக்கு பிறகு உங்க ஊர்ல உங்க ஆஸ்பத்திரியில தான் நான் டாக்டரா வேலை செய்ய போறேன். அப்போ உங்க பொண்ணு கூட தானே நானும் இருப்பேன். இப்ப சந்தோஷம் தானே? அப்ப ஸ்டவ் மாத்திக்கலாமா? ஸ்டவ்வா? நல்ல நேரத்துல அபசகுணமா பேசக்கூடாதுப்பா. அப்படின்னா நீ தான் பேசக்கூடாது. என் கண்ணு, எங்கிருந்து வந்துச்சு அம்புட்டு தைரியம்? அத்தனை பேர் முன்னாடியும் பட 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 புரிஞ்சு தெளிட்டியே. என் மேல அம்புட்டு பாசமா? எங்க அப்பானே எனக்கு உசுரு. எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவீங்க. கல்யாணம் ஆன உடனே கட்டின புருஷன் தான் தெய்வம்னு சொல்லுவீங்க. இப்படித்தானே? நீங்க இப்படி நினைச்சீங்கன்னா எனக்கு இத கண்ணாலுமே வேண்டாம்ப்பா. ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காங்க? பெரிய என்ன உனக்கு எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கனவு கண்டுட்டு இருக்காரு தெரியுமா? இத பார், உனக்கு உடனே கல்யாணம் நடக்கணும். 10 மாசத்துல நீ பேர பிள்ளைய பெற்று கொடுக்கணும். அந்த பேர பிள்ளை பெரிய என்ன மடியில விளையாடணும். பெரிய என்ன மடியில விளையாடும் போதே அது ஒயின்னு பெரிய நம்ம வந்து ஒண்ணு கிடைக்கணும். பெத்து கூட போயிடுறான். பாருங்கப்பா. நீ போ. என்ன அவளும் போகிறேன் நீங்களும் போகிறீங்க? எங்க போறது? தோட்டத்துக்கு போ. முன்னால போறேன். இன்னும் 5 நாள் எனக்கு கண்ணால முடியும். தலைவரே தலைவரே, என்ற 9 வார வேலை ஒன்று ஏற்பாடு பண்ணுங்க. என்ன வேலை? அதானுங்க, கலெக்டருக்கு பிஏவா? கலெக்டருக்கு பிஏ வேலையா? டேய், அதுக்கெல்லாம் படிச்சிருக்கணுமாடா. நீ வெறும் 8ஆம் கிளாஸ் தானே. ஆட படிப்பு கிடக்குங்க படிப்பு. நான் காசு கொடுத்து அந்த ஐடிஐ சர்டிபிகேட்டை வாங்கி போறேனுங்க. என்னது ஐடிஐயா? அதானுங்க அந்த கலெக்டர் படிப்பு. டேய், அது படிப்புடா. அது என்னமோ ஒண்ணு கிடக்குது விடுங்க, கழுது. அது எதுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆள் வச்சிருக்கேங்க, ஏற்பாடு பண்ணி வாங்கிறேனுங்க. பாப்பா காத்துட்டு இருக்கு, உள்ள போங்க. சரி சரி, வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுடு. இன்னும் 5 நாள் எனக்கு கண்ணாலம். வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுடு விட்டுடு. இன்னும் 5 நாள் எனக்கு 5 நாள்ல கல்யாணமா? அதுக்கு ஒத்திகை பார்க்கத்தாங்க வந்திருக்கிறேன். ஆரம்பிக்கலாம். முடியாது. இருக்கிற என் கையே ராசியான கையே, தொழில ஆரம்பி.
சரியான பொண்ணுடா என்ற கருப்புக்கு விலை வச்சு ஒண்ண ஊசரோட விட மாட்டேன். ஒரு காலத்துல கொத்தருமையா இருந்த எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடமும் ஒழுகிறதுக்கு நிலமும் கொடுத்தது இவர்தான். நாங்கெல்லாம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டது இல்லை. எங்க கோயில் இந்த வீடு, எங்க கடவுள் இந்த பெரியண்ணா. இந்த ஊருக்காகவே உழைச்ச அவருக்குன்னு எந்த சந்தோஷத்தையும் வச்சுக்கல. அவருக்கு இருந்த ஒரே ஒரு சந்தோஷம் அவர் பொண்ணு கங்கா. அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஒரு மிருகம் அந்த பயிரை அழிச்சிருச்சு. அன்னையோட அவருக்கு இருந்த சந்தோஷமெல்லாம் போச்சு. அந்த சந்தோஷத்தை அழிச்சவன் தான் எங்க மாவட்டத்துக்கு கலெக்டர் ஆயிட்டான். ஒரு கொலைகார கலெக்டரா இருக்கலாமா? நீயே சொல்லு. அவரு பொண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் ஏற்படக்கூடாதுன்னு தான் அந்த கலெக்டர் கொலை பண்ணார். அதைத்தான் நீ பார்த்த. நீ என்னமோ பெருசா சொன்னீங்க, நாங்கெல்லாம் கைகட்டி நிக்கிறோம். கைகட்டி தான் நிக்கிறோம். அதுக்கு பேரு பயம் இல்ல, மரியாதை. நீ சொன்ன மாதிரி ஒரு கோட்ஸே இல்லப்பா. எங்களுக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா. முடிஞ்சா போகும்போது அவர் கால்பட்ட மண் எடுத்து நெத்தியில வச்சுட்டு போற இடத்துல புண்ணியமாவது கிடைக்கும். ஏன் கையை கட்டிக்கிட்டு நிக்கிற? பயமா? இல்லைங்க, மரியாதை. போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு இங்க நிக்கிற? எங்களை மன்னிச்சு. எந்திரிங்க. பெத்த தாய் தப்பனை தவிர வேற யாரு காலையும் விழுகிறது எனக்கு பிடிக்காது. நாங்க உங்களை தப்பா நினைச்சிட்டோம். நான் உங்களை தப்பா நினைக்கலையே. அம்மா, நீங்க யாரு? நான் சென்ட்ரல் மினிஸ்டரோட பொண்ணு. அப்பா பேரு வரதராஜன். ஓஹோ. என் பேர் சூர்யா. நான் ஒரு ஆயுள் தண்டனை கைதி. ஒரு கைதி ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கியே. நான் தப்பிச்சு வரலீங்க. இவன் மியூசிக் கத்துக்கணுங்கிறதுக்காக என்ன ஜெயில இருந்து வெளியில கூட்டிட்டு வந்ததே இவங்க அப்பா தான். நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம் தெரிஞ்ச உடனே என்ன கொல்ல பார்த்தாரு. அதான் நாங்க தப்பிச்சு வந்துட்டோம். எந்த நம்பிக்கையில நீங்க 2 பேரும் ஒன்னா வாழ முடியும்னு காதலிச்சீங்க? தெரியல, ஆனா சேர்ந்து வாழணுங்கிற ஆசை மட்டும் இருந்துச்சு. இப்போ சேர்ந்து வாழ முடியுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம். உங்ககிட்ட என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? உங்களை அப்பாவா நினைச்சு கேக்குறேன். எங்க 2 பேரையும் சேர்த்து வைப்பீங்களா? அம்மாடி, எனக்கு என் மக திரும்ப கிடைச்சிட்டா. என் கங்கா கங்கா. அம்மாடி, உன் கல்யாணத்தை எப்படி நடத்த பாருமா. என்ன வேலை?